சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் தான் இருக்குது. இந்த கோவில் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். இங்கே பிரத்யங்கரா தேவி மட்டும் இல்லாமல் நிறைய தெய்வங்களும் இருக்குது. இங்கே மூலக்கடவுள் வந்து பிரத்யங்கரா தேவி தான் வந்து வழிபட்டுட்டு வராங்க. இங்கே ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனி சன்னதி அமைச்சு இங்கே வழிபாடு செய்கிறாங்க. எல்லா விசேஷ நாள்களுக்கும் இங்கே வந்து சிறப்பான பூஜையும் வந்து செஞ்சுட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பிரத்யங்கரா தேவி. இங்கே தட்சிணாமூர்த்திக்கும் தனி பீடம் அமைச்சு வழிபட்டுட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வராகி அம்மன். இங்கே அவங்களுக்கும் தனியாக சன்னதி அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் முழுக்கவும் கருங்கல்லால் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமான காலபைரவரோட சன்னதியும் இருக்குது. அஷ்டமி நாள்களை வந்து இந்த காலபைரவருக்கு வந்து தீபம் போட்டு வழிபட்டு வந்தால் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு சொல்கிறது வந்து ஒரு வழக்கம். இப்போ நாங்கள் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இப்போ வந்து வெளியே கிளம்பிட்டோம். இந்த கோவிலில் ஆடி மாதத்தில் சிறப்பு பூஜைகளும் நடந்துட்டு வருது. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா பிரத்யங்கரா தேவி சிலையை வந்து பெரிய உருவத்தில் வந்து கோபுரத்தில் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பக்கத்தில் இன்னொரு கோவில் போயிருந்தோம். இது வந்து முத்துமாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒவ்வொரு செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜையும் நடந்துட்டு வருது. இந்த கோவிலோட ராஜகோபுரம் வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கோவிலையும் சாமி கும்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்த கோவிலெல்லாம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா டின் ஃபேக்ட்ரி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இந்த கோவிலெல்லாம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக இந்த டெம்பிளை வந்து விசிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.